வளர்ச்சி இல்லாத நீ பெக்க போற நாங்கள் பாருங்க. சொல்லும் போது நீ 5 மாதம் ஸ்கேன் 3 மாதம் ஸ்கேன் எடுத்தேன்னு கேட்டாங்க. டெஸ்ட் பண்ணலாம் தான் போனேன் நான் 9 மாதம். அப்போ பாருங்க அந்த 3 மாதம் ஸ்கேனை நான் எடுக்கல. ஏன்னா 3 மாதம் ஸ்கேனில் தான் உறுப்பு எப்படிக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் எடுக்கல. 5 மாதம் ஸ்கேனு 7 மாதம் ஸ்கேன் தான் எடுத்தேன். டாக்டர் கேட்டாங்க அந்த ஸ்கேன்லாம் எடுன்னு கேட்டாங்க. என்ன இது மூக்கு எலும்பே இல்லை, மூக்கு இல்லாத குழந்தைய பெக்க போகிறேன், மூளை வளர்ச்சி இல்லாத எனக்கு குழந்தை பெக்க போகிறேன்னு கேட்டாங்க. 15 பொண்ணுங்க என்னை சுற்றி இருக்கு. செக்கப் போகும்போது அந்த இடத்துல நின்று நான் கும்பிட்றேன், ஆண்டவரே எனக்கு வானத்துலேருந்து சுற்றிக்கின்னு வந்து சிலுவைய அந்த நிமிஷம் நின்ன கருவாச்சு என் பொண்ணு, எப்படிப்பா இதை நீ எடுன்னு சொல்ல முடியும்? இது ஏதோ சாத்தாவால் வேறு மெடிக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சாத்தான் இந்த குழந்தைக்கு உலகத்துக்கு வரவே கூடாது, நான் பெக்க கூடாதுன்னு நினச்சிட்டான். ஆண்டவர் பாருங்க என் பொண்ணு ஆண்டவர் எப்படி 10 டாக்டர் கிட்ட எடுனாங்க. ஒரு டாக்டர் இல்லை 10 டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீ எடுத்துருமா, ஒரு நாள்ல நீ எழுத்துரு, வேணாம் இந்த குழந்தை உனக்கு வேணாம், மூளை வளர்ச்சியில தான் பிறக்கும், மூக்கே இருக்காது, தண்டே இல்லையே, நீ எப்படி பெக்க போறேன்னு 10 டாக்டரும் என்ன பண்ணாங்க, என்னை வெட்கப்படுத்தி அனுப்புனாங்க. அன்றைட்டு ஒன்று ஒப்படைச்சு, ஏசப்பா இது நீ கொடுக்க கர்ப்பத்தின் கனி, என்னை எடுன்னு சொல்றாங்க, நான் எடுக்க மாட்டேன், நான் நல்லபடியா பெப்பேன். அப்ப ஆண்டவர் என்னோட பேசின வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கலங்காதே, நான் உன் வலது புறத்தில் இடது புறத்தில் நிழல் கொண்டு இருப்பேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை பிரகாரம் எனக்குள்ள விசுவாசம் அதிகமாச்சு. பாருங்க எல்லா டாக்டரும் எடுன்னு சொன்னாங்க. என்னையும் என் கணவரையும் 9 மாசம் ஆச்சு. லேபர் வார்டுக்குள்ள நான் போறேன். நான் அங்கேயே கையெழுத்து வாங்குறாங்க என்கிட்ட.